இப்ப எங்கம்மா இருப்பாரு? ஏன்பா உனக்கு தெரியுமா தெரியாத? அம்மா அம்மா எனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு புரியலம்மா. அம்மா எனக்கு பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியாது. நான் தெரியாம தானே உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். பாரதியோட புருஷன். அம்மா சொல்லுங்கம்மா, பாரதியோட புருஷன் சொல்லுங்கம்மா. பாரதியோட புருஷன் இப்போ இல்லப்பா. இல்லையா? இல்லனா என்ன இல்ல? அம்மா இல்லன்னா எந்த அர்த்தத்துலமா சொல்றீங்க? பாரதி புருஷன் அவ கூட இல்லப்பா. வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்பெல்லாம் அவனுக்கு பாதி யாருன்னு தெரியாதுப்பா. அந்த அளவுக்கு அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்போ அந்த திருட்டு ராஸ்கல் எந்த ஊர்லமா இருக்கான் சொல்லுங்கம்மா. அவனை கண்ட துண்டமா வெட்டி எங்க அக்கா காலடியில கொண்டு வந்து போடுறேன். மனோ, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நிஜமாவே பாரதியோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமாப்பா. அவன் எல்லாரையும் விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. பாரதிக்கு அவனை பத்தி பேசினா பிடிக்காது. நானும் அவனை பத்தி பேசுறது இல்லை, நினைக்கிறதும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டப்பா. ஏப்பா நான் ஒன்னு சொன்னா வேற என்ன அத்தை சொல்ல சொல்றீங்க? ஆதிதான் என் புருஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லவா? அப்படி மட்டும் உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அத்தை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என்ன இருந்தாலும் அவனு எனக்கு மகன் தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மையை சொல்லாம இருக்க போற பாரதி? நான் எப்பவுமே சொல்ல போறது இல்ல அத்தை. இப்படிதான் நடக்கணும்னு என் தலையில எழுதிருந்தா அது அப்படித்தானே நடக்கும். நடக்கட்டும். என்ன சார் இது? கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நம்பிக்கையா வந்தா இப்படி ஆயி போச்சு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நினைச்சாலே தலையே சுத்துது சார். ஆனா ஒண்ணு சார், அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு சொல்றேன். எங்க அக்காவை விட்டுட்டு அந்த ராஸ்கல் இன்னொரு பொண்ணு கூட போயிருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன் சார். எங்க அக்காக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் சார் சாவும். அவங்களுக்கு என்ன சார் குறை? அவங்கள விட்டுட்டு போக அவனுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? எங்க அக்காவை கூட விடுங்க சார். அந்த 2 குழந்தைங்களையாவது யோசிக்க வேண்டாமா சார்? எப்படி சார் அவங்கள விட்டுட்டு போக அவனுக்கு மனசு வந்துச்சு? சார் சார் பாத்து சார், பாத்து சார். அக்கா
சார் நம்மள எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டா என்ன சார் சொல்றது? டென்ஷன் ஆகாத, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஏய் மனோ, அக்கா நீ என்னக்கா இந்த பக்கம்? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு இங்கதான் இருக்கு, அவங்கள பார்க்க தான் வந்தேன். சரி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்லக்கா, ஆதி சார் எனக்கு ஒரு இடத்துல வேலை கேட்டிருந்தாரு, அது விஷயமா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மனோ. சரி, அப்போ நான் கிளம்புறேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. பாரதி, என்ன ஆதி? கார்ல ஏறுங்க. இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். கார்ல ஏறுங்கன்னு சொன்னேன். பாரதி, கார்ல ஏறுங்க. இல்ல ஆதி, நான் போற வழியில ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு தான் போவேன், நீங்க கிளம்புங்க. உங்களை நான் வீட்டுக்கு கூப்பிடல, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம். கார்ல ஏறுங்க. என் மேல நீங்க வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் உண்மையா இருந்தா என் கூட வாங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். சீக்கிரம் வாங்க. அக்கா